அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகள், முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம். அதில் முதல் செய்தியாக, குவைத்தில் வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த முக்கியமான பதிவு. என குவைத்திங்களை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் ஒரு சீரமைட்ட முறையில் போக்குவரத்து முறைகளை கடைபிடிக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ காட்சி சாட்சியாக இருக்கிறது. குவைத்து மருத்துவமனைகளுக்கு அருகில் சீரற்ற வாகன நிறுத்துமிடங்கள், வாகனங்கள் முக்கியமான ஒரு பறிமுதல் செய்வதற்கு ஒரு வழிவுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்ன சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய நேரத்தில் அவசரமாக போவோம். ஏன்னா எந்த நேரத்தில் பார்க்கிங் இல்லாமல் இருக்கும். சரி போய்ட்டு உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்னா, மெயினான ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு போவோம். அப்படி நிப்பாட்டுறதுனால என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வண்டியை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிர்பந்தம் மற்றும் அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு சில நிலைகள். மேலும் ஏன் இப்படி கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குவைத்திகள் கேட்குறதுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பாக அதை கவனமான முறையில் வாகன ஓட்டிகள் செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியில் குவைத்தில் நம்ம அதாவது சோஷியல் மீடியாவில் எந்த செய்திகளை பரப்பினாலும் அந்த செய்திகள் இந்த நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டதா, இந்த நாட்டினுடைய சில மரியாதையை கெடுக்கக்கூடியதா என்ற சில விஷயங்கள்லாம் அறிந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கட்டாயமாக சமூக ஊடகங்களில் வீடியோவாக இருந்தாலும் சரி, செய்தியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், தெளிவாக தெரிந்து கொண்டு வெளியிடுவது முக்கியமான. அப்படி தப்பி தவறி நம்ம ஒரு மனகனான ஒரு செய்திகளை பரப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் கைது செய்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு பெண் ஒரு டாக்டருக்கு பார்த்திங்கன்னா 6 மாத சிறை தண்டனை மற்றும் மேலும் 1 லட்சம் தினார் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த டாக்டர் ஒரு அலட்சியமான முறையில் செயல்பட்டதன் காரணமாக அந்த பேஷண்ட் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இந்த பிரச்சனை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் நாளை பொழுது நச்சதியோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் அன்பு